காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? ஆறாவது கூட்டம் நடிகர் விஜய்க்கு 6வது கூட்டம். நாமக்கல்லே கூட்டத்தை பாக்குறாங்க. சரி, அவர்தான் 5-6 மணி நேரம் லேட் ஆகுதுன்னு தெரியுது. அப்ப இவங்களுக்கு காவல்துறைக்கான ஒரு அசம்ஷன் இருக்கும்ல, காவல்துறையில எவ்வளவு பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க. அப்ப இவ்வளவு கூட்டம் கூடும். அப்ப இந்த கூட்டத்துக்கு நம்ம பாதுகாப்புக்கு என்ன செய்யணும்? 500 போலீஸ்ன்றாங்க. இதுவே முதலமைச்சர் கூட்டத்துக்கு 5000 போலீசார் பாதுகாப்புல இருந்திருக்காங்க 2022ல. துணை முதலமைச்சர் 2500 போலீஸ். எங்க காவல்துறை மேல அந்த குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வந்துருமோ, அதை தடுக்கணும்னா இப்படி பழி போடலான்னு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமுமே இதை சொல்லிட்டு இருக்காங்களா? ஏன்னா முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, தமிழக அரசினுடைய செய்தி தொடர்பாளர்கள் IAS நியமிச்சு அவங்க அமுதா IAS அவங்க வந்து ஒரு பக்கம் பேசுறாங்க, முதலமைச்சர் ஒரு பக்கம் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ஒரு சந்தேகம் இன்னும் வலுக்குதோ? நிச்சயமாக. என்ன இப்ப அரசு என்ன செய்யறாங்க, உடனடியா ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க, அமைச்சரவை கூட்டம் போட்டு ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க, அருணா ஜெகதீசன் ஜட்ஜ் அவங்க மூலம் அமைக்கிறாங்க.